இப்ப இதுல வந்து விஜயதாச ராஜபக்சவும் லைன்ல தான் இருந்திருக்காரு. எல்லாம் உள்ளுக்கு. இப்ப அடுத்து விஜயதாச ராஜபக்ச தான் மகனோட சேர்ந்து உள்ளுக்கு போத்தா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நானே அந்த சனி பகைச்சது வந்து எல்லாரையும் அள்ளிட்டு போகுது விளையாடாங்க. இந்த ராஜபக்சன்ற பேரை மாத்துறதுல பேர் இருக்கிறாங்க. நான் இந்த மக்களுக்கு செய்தது போதாதென்று நினைக்கிறேன். இந்த நாட்டு மக்களுக்கு நான் செய்த வேலைகள் போதாதென்று இப்போது மஹிந்த ராஜபக்ச இப்ப இன்னும் வயது மூப்பாவுனாலும் அவருக்கு நடக்க முடியாம 4 பேர் அவரை புடிச்சு தூக்கிட்டு போயிட்டு நடந்தாலும் அவருக்கு இன்னும் அரசியல் செய்யணும். என்னடா அவர கவலையும் சரி என்னடால் பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்துட்டார். பேர பிள்ளைகளுக்கு ஒன்றும் சேர்க்கல. அதையும் இருக்கா சேர்க்கறதுக்கு ஒரு வழிவிடுங்கள். ஒரு ராணுவத்தில் இருக்கிறவருக்கு அடிப்படையில் ஒழுக்கம் இருக்கும். இது நான் சொல்லல, அவர் சொன்னது. யாரு? கமால் குணரட்ன. உண்மையில தான் வந்து விடுதலை புலிகள தலைவர் ஒழுக்கத்தையும் பெண்கள் தொடர்பாக அவர்கிட்ட இருந்த அந்த ஒழுக்க விதிகளையும் பார்த்து பிரமிச்சு போனதா அவர் புத்தகத்திலே இருக்கு. நாங்க சொல்லல. ஆனா இங்க என்னடான்னு பார்த்தா இருக்கிறெல்லாம் முள்ளமாடியும் முறிச்சடிக்கையும் காவாலியும் கசப்போக்கிலையும் தான் இங்க இருக்கிறது. இந்த நாகபூஷணி அம்மன் சில வந்து வெளியில வச்சிருக்கிற வந்து அது வந்து சாமியில வேலை இல்ல. அவர் தண்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நாகபூஷணி அம்மன் சில வச்சிருக்கிறாங்க. சில சொல்லியிருக்காரு சாமி வேலைன்னு சொல்லி. சாமியும் தேவையில்லாத வேலைக்கு போன நாகபூஷணி அம்மன் இருக்கணும். நைனாதுக்கு போகணும். அதுதான் மகிம். இது கண்டலங்கள்ல ரோட்டுல புத்தரிச்சிருக்கா. எந்த சிலை என்ன முஸ்லிம் மக்கள் எதுவும் இருக்கா? எங்கேயும் இருக்கா சிலை ரோட்டுல கட்டி? இல்லை. இது எங்களை ஆக்கள் மட்டும்தான் இந்த கூடாத வேலை செய்திருக்காங்க. புதுசா நியமிக்கப்பட்ட கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லிருக்கு, இப்போதைக்கு ஜஃப்னால கட்டுற இந்த பிளானை வந்து நாங்க கைவிடுறோம். ஆனா நிச்சயமா கட்டுவோம். இப்போ ஃபியூச்சர்ல ஒரு கிரவுண்ட் வரும், இப்போதே கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கிரவுண்டுக்கு பதிலா பெட்ரோல் செட்டை வச்சுக்கொள்ளுங்க. பெட்ரோல் செட்டை வச்சுக்க. இப்போதே கிரவுண்ட் எதிர்பார்க்காங்க. பெட்ரோல் பேக்கரி உங்களுக்கு அக்களுக்கு உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா பெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். கல்யாண வீட்டுக்கு லீவு போட்டு ரோட்டுக்கு வந்துட்டீங்களே பாய். வீட்டுக்கு தான் வந்தேன். வீட்டுக்குள்ள ஒரு இணைய பிரச்சனை இருக்கவும் நான் இப்ப வாசல்ல வச்சுட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்க வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய? நாட்டுல இருக்கிற மக்கள் முக்கியம் எங்கட கஷ்டத்தை விட. அப்புறம் அது சரி, நம்ம என்னத்தான் செஞ்சாலும் இணையம் பிரச்சனை பண்ணுதோ இல்லையோ நம்ம ஏதாச்சும் இணையத்தையும் தாண்டி நாங்க நிகழ்ச்சி மூலம் வந்துருவோம், மக்களை சந்திச்சிருவோம். என்ன இருக்கு? வாழ வழி இல்லாம எல்லாம் யோசித்த கடற்படையில சேரல, மற்றவர்களை ஊக்கப்படுத்துறது தான் போனவர். யாரு சொன்ன? விமல் வீரவன் சொல்லி இருக்கிறார். ஊக்கப்படுத்தத்தான் போனவர். வாழ வழி எல்லாம் போகல, அவர் ஊக்கப்படுத்துறதான் போன. நீங்க பிள்ளையா சொல்லாங்க என்று சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொல்றார். வசந்த கர்ணா கூட நாட்டுக்காக போராடிய தேசிய வீரர். சட்டம் சமம் என்பதற்காக தேசிய வீரர்களை கைது செய்கிறார்கள். என்னென்றால் நாட்டுக்காக போராடினவெல்லாம் தேசிய வீரர் என்று பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பெருச்சாளிகளா இருக்கிறாங்க. நேத்துல இருந்து நானும் பார்த்தேன். உண்மைக்குமே வசந்த கர்ணா கூட கைது பண்ணதுக்கு அப்புறமா சோசியல் மீடியாவுல நிறைய இந்த மாதிரியான போஸ்ட் தான். முக்கியமா ராஜபக்ச ஆதரவு அணி ஒன்றுக்கு தானே, அவங்களோட கேம்பெயின் இது தானே. யாழ்ப்பாணத்தில் வெடி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், வசந்த கர்ணா கூட கைது பண்ணி விட்டார்கள், என்பிபியினுடைய டயஸ்போராவை திருப்திப்படுத்துகின்ற வேலைகள் மீண்டும் ஆரம்பம், எல்டிடி இயக்கத்தை திருப்திப்படுத்துகின்ற வேலைகள் ஆரம்பம்னு நேத்துல இருந்தே பல போஸ்ட் நாங்க கண்டுகிட்டு தான் இருக்கோம். அப்ப நான் ஒரு போஸ்ட்ல போயிட்டு கமெண்ட் பார்த்தேன். யாழ்ப்பாணத்துல யாராச்சும் ஒரு ஆள் வெடி போடுற போட்டோ வீடியோ இருந்தா போடு கமெண்ட்ல அப்படின்னு போட்டேன். கண்டுகொள்ளவே இல்லை. ஆற கை செய்யல சனத்துக்கு அப்படி அக்கறை இல்லை, கண்டுகொள்ளவே இல்லை, சொல்லவே இல்லை. ஆனா பொய்க்கு இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கவங்க சந்தோஷமா இருக்காங்களாம், குஷிப்படுறாங்களாம். இவங்களோட கருத்து அதுதான். அவ பாத்துங்க. இந்த இவர்கள்ல மஹிந்த ராஜபக்ச செய்யறதுல படை வீரர்கள் அல்லது இப்படி என்று இருந்தவங்க எல்லாரும் ஒரு என்ன சொல்ற எந்த ஒரு அடிப்படை தகுதியுமே இல்லாத ஒரு படை, ஒரு ராணுவத்தில் இருக்கிறவருக்கு அடிப்படையில ஒழுக்கம் இருக்கும். இது நான் சொல்லல, அவர் சொன்னது. யாரு? கமால் குணரட்ன. உண்மையில தான் வந்து விடுதலை புலிகள தலைவர் ஒழுக்கத்தையும் பெண்கள் தொடர்பாக அவர்கிட்ட இருந்த அந்த ஒழுக்க விதிகளையும் பார்த்து பிரமிச்சு போனதா அவர் புத்தகத்திலே இருக்கு. நாங்க சொல்லல. ஒரு மது பழக்கம் இல்ல. அவ்வளவு இடங்களுக்கு போய் நாங்க சர்ச் பண்ணி பார்த்தா கூட ஒரு தவறான புகைப்படம் கிடைக்கல அவங்கள்ட்ட, ஒரு தவறான செயற்பாடுகளை காண கிடைக்கலன்னு கமால் குணரட்ன சொல்றாரு. ஆனா இங்க என்னடான்னு பார்த்தா
இருக்கிறெல்லாம் முள்ளமாடியும் முறிச்சடிக்கையும் காவாலியும் சரி. கசப்போக்கிலையும் தான் இங்க இருக்கிறது. அது சரி. இங்க இருக்கிறது பூராவே அப்படிதான். நான் இந்த மக்களுக்கு செய்தது போதாது என்று நினைக்கிறேன். நான் அரசியலில் இருந்து இன்னும் ஓய்வு பெறவில்லை. மக்கள் கேட்கும் வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவோம். இந்த நாட்டு மக்களுக்கு ம். நான் செய்த வேலைகள் போதாதென்று இப்போது மஹிந்த ராஜபக்ச ஆமா. அவருக்கு வந்து வயது மூப்பாவுனாலும் அவர் அரசியலிருந்து விலக மாட்டாராம். பாத்தீங்களா? இன்னும் ஆசை இருக்கு. இவருக்கு அந்த மக்கள் மீது இல்ல கருணை டில்சான், கொண்டு அக்கறை இவருக்கு ஏதாவது இந்த வயது குறைக்கிற மாத்திரை கொடுக்கணும். இல்ல அவர் நினைச்சுக்கிருக்காரு. இன்னும் அவர் வந்து இளம் வயதுல தான் இருக்காரு. இன்னும் அரசியல் செய்யலாம். இன்னும் அந்த ஓடுற குதிரை அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. தானே சொல்றாரு. இப்ப இன்னும் வயது மூப்பாவுனாலும் அவருக்கு நடக்க முடியாம 4 பேர் அவர புடிச்சு தூக்கிட்டு போயிட்டு நடந்தாலும், அவருக்கு இன்னும் அரசியல் செய்யணும். மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதானே அண்மையில கேட்டாரு. இல்ல இல்ல எங்கள்ட்ட பலம் இருக்கு. அதிகாரம் தாங்க. டில்சான் என்னடா அவர கவலையும் சரி என்னடால் பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்துட்டார். பேர பிள்ளைகளுக்கு ஒண்ணு சேர்க்கல. அதையும் ஒருக்கா சேர்க்கறதுக்கு ஒரு வழி விடுங்கள். சரி, அது சரி. அதுக்கான வாய்ப்பை கேட்டுக்கிட்டு இருக்காரு. சஜித் ம். பிரேமதாசாவுக்கு பிரதமர் பதவியை கையில் எடுக்குமாறு ராஜபக்சேக்கள் எத்தனை முறை அழைப்பு விடுத்தார்கள் தெரியுமா? நான் நோ சொல்லிட்டேன். ம். இந்த ராஜபக்ச கூட்டத்தோட ஆ. நமக்கு சரி வராது. ஆனா இப்ப வளமா மாட்டிக்கிட்டார் சஜித் வந்து தயாஸ்ரீ விவகாரத்துல. ஆமா. இப்ப தயாசிரி என்ன சொன்னாரு தெரியுமா? தயாசிரி இன்னைக்கு இன்னும் சொல்லியிருக்காரு. நான் சரியா சொன்னத வந்து நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க, எடுத்து பாருங்க. நான் வந்து கொள்ளைக்காரவங்க, குடுகாரவங்க, ஊழல் மோசடிக்காரவங்கள சேர்த்துக்கிட்டு போணும்னு சொல்லலன்னு, அந்த சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே மறுதலிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லையா? அப்படி சொல்லலையா? அத வந்து ஃபுல்லா எடுத்து பார்க்கட்டான். இப்ப அவரு தெளிவா இருக்காரு. இப்ப மத்த மக்கள் எல்லாரும் மந்தமாயிட்டாங்க. அந்த மாரி தான் அவருடைய கதை. மற்றாக்கள் ஆமா. புரிஞ்சு கொண்டதுல பிள்ளை, தான் சொன்னதுல பிள்ளை இது. ஆமா, ஆமா, ஆமா. இப்ப எஸ்டிபில ஒரே பிரச்சனை தானே. எஸ்டிபில யார் நம்மட இருக்காரு தானே அசித் ரைட்? சரித் அபேசிங். சரித் அபேசிங்கோட கேஸ் நேத்து எடுத்தாங்க தானே. திரும்பவும் ஜூலை 17ஆம் தேதி வரை விளக்கமறையில வச்சுட்டாங்க. இப்ப நேத்து அரக்கட்டாவின் மனைவி மீண்டும் பணம் கேட்டபோது 200 லட்சம் ரூபாய் பணத்தை சரித் அபேசிங்க விஜயதாச ராஜபக்சவின் இல்லம் ஒன்றில் வைத்தே மீண்டும் அவரிடம் ஒப்படைத்துள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவிச்சிருக்கு. இப்ப இதுல வந்து விஜயதாச ராஜபக்சவும் லைன்ல தான் இருந்திருக்காரு. எல்லாம் உள்ளுக்கு. இப்ப அடுத்து விஜயதாச ராஜபக்ச தான் மகனோட சேர்ந்து உள்ளுக்கு போத்தா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நானே அந்த சனி பகைச்சது வந்து எல்லாரையும் அள்ளிட்டு போகுது உலகடாங்க. அந்த ராஜபக்சன்ற பேரை மாத்துறது இல்ல பேர் இருக்கிறாங்க. மொத்தமா. அ அதே அதே மாரி நேத்து கேஸ்ல இன்னொன்னு நடந்திருக்கு. இப்ப அந்த சரித் அபேசிங்க வந்து ஒரு ஆக்டர் தானே. ஏற்கனவே ஒரு ஆக்டர் தானே. இப்ப அவர் வந்து ஸ்ரீலங்கால ஒரு மெயின் மீடியாவுக்கு ஒரு நாடகம் ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நாடகம் பேரு அம்மா. அம்மாங்கிற பேர்ல தான் நாடகம் ஓடுது. அப்ப நேத்து அவர் தரப்புல வாதாடுற லாயர் சொல்லியிருக்காங்க. ஆ. அம்மா நாடகத்தை இயக்க இருப்பதால் பிணை வழங்குமாறு சரித் அபேசிங்கவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை வச்சிருக்காரு. அப்படின்னு இவர் இப்ப உள்ளுக்கு இருக்கனால இந்த அம்மாங்கிற நாடகம் வந்து தயாரிச்சுக்க முடியாம இருக்கான். டிஸ்டர்ப் ஆகி இருக்கான். அதனால இவரை விடுவீங்க யுவர் ஆனர் அப்படின்னு. இது என்ன காரணம்னு எனக்குன்னா தெரியல. ஏன்டா நாடகம் நீங்க நடிக்கிறதுக்கும் இங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அம்மாங்கிற பேர்ல நாடகம் பண்ணா சரியா? அதுதான் அந்த மாதிரி தான் நீதவான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியான காரணம் அல்ல. இதை நிராகரிச்சிட்டாரு. இல்ல இல்ல, அது எங்களுக்கு அது தேவையில்ல. எங்களுக்கே அம்மா போ. இல்ல டில்சான், அம்மாக்கு வருத்தம் பார்த்துட்டு வர ஆ. விடுக்கின்றாலும் பரவாயில்ல. இது அம்மா நாடகம் நடிக்கும். இது பரவாயில்ல. நாடக கம்பெனி தானே. நாடக நடிகை. இது நாடக கம்பெனி தானே. அதே மாதிரி தான் விஜயதாச ராஜபக்ச, ரகித் ராஜபக்ச உள்ளிட்ட முழு குடும்பத்தினரிடம் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு சிஐடியில் முறைப்பாடு. மொத்த குடும்பத்தின சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கறத விசாரிக்க சொல்லி சிஐடியில் ஒரு முறைப்பாடு வச்சிருக்காங்க. திருடர்கள் ஊழல்வாதிகளை சேர்த்துக் கொண்டு தயாசிரி அரசாங்கம் அமைப்பாராம். அது சிறையில் தான் சாத்தியம். அமைச்சு வசந்த சமரசிங்க நாங்க சொல்லிட்டு தானே ஆறாருக்கு என்ன அமைச்சுக்கன்ற போட்டு நீ. ஆனா தயாசிரி அந்த ம். ஜனாதிபதி நிதியத்துக்கு போலியா கொடுத்த பட்டிச்சீட்டுகள் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு நினைக்கிறேன். அந்த விவகாரம் எடுத்துக்கொள்ளப்படுது. ம். ஆமா. மாதிரி ஏன்னா நிறைய பில்ஸ் வந்து பொய்யான ஃபேக்கா வேற கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு பில்ஸ். அப்ப அதெல்லாம் மாட்டிக்கும். இனி இனி இருக்கு அவருக்கு. அத சொல்லிட்டாரு முன்கூட்டியே. அடுத்த வாரம் நானும் கைதாகலாம் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டாரு. அதனால மிக விரைவில் தயாசிரி உள்ளுக்கு போறது நிச்சயம். ஆனா அதே மாதிரி நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் நாளை அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெறவிருக்கு. அதையும் சொல்லிடணும். நெடுந்தீவுல ஒரு ஃபோல் செட். நெடுந்தீவுல நெடுந்தீவுல. இந்த கிரிக்கெட் மைதானத்தை கட்டி முடிக்கலன்னு அதே முறைக்க பாருங்க ஸ்போர்ட்ஸ் இல்ல மினிஸ்டர். அது நடக்காது. அது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னா இலங்கை கிரிக்கெட் சபை இருந்துச்சானே கிரிக்கெட் போர்ட். அது வந்து ஒரு சுத்து மாத்து வேலை பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொன்னா கிரிக்கெட் போர்டு கிட்ட நிதியே இல்லையா. நிதி இல்லாத பட்சத்துல தான் ஜனாதிபதியை கொஞ்சம்
மைண்ட் ப்ரஷ் பண்ணி இப்படி ஜஃப்டாவில் ஒரு கிரவுண்ட் அடிப்போம் அப்படிங்கிற மைண்டை ஒரு பிளானை கொடுத்துருக்காங்க. பார்த்தா அங்கே கிரிக்கெட் போர்டில் கேஷே இல்லையா இதை கட்டுற அளவுக்கு. அதனால இப்போ புதுசாக நியமிக்கப்பட்ட கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லியிருக்கு, இப்போதைக்கு ஜஃப்னாவில் கட்டுற இந்த பிளானை வந்து நாங்கள் கைவிடுறோம், ஆனால் நிச்சயமா கட்டுவோம், இப்போ ஃபியூச்சர்ல ஒரு கிரவுண்ட் வரும், இப்போதைக்கு கைவிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்டுக்கு பதிலாக பெட்ரோல் செட்டை வச்சுக்கொள்ளுங்க. பெட்ரோல் செட்டை வச்சுக்கோங்க, இப்போதே கிரவுண்ட் எதிர்பார்க்காங்க. பெட்ரோல் பேக்கரி உங்களுக்கு அக்களுக்கு எங்களது பௌத்த இந்து ஆட்களை இப்படி கூடாத வேலை செய்யக்கூடாது. நாகபூசணி அம்மன் சிலை குறித்து நாகவிகாரையின் விகாராதிபதி அதிருப்தி ஒன்று வெளியிட்டிருக்காரு என்று சொன்னால், கடும் அந்த பொது வழியில வந்து நீங்க சிலைகளை வைக்காதங்க, முஸ்லீம்களை பொறுத்தவரை அவங்க வழியில சிலைகள் ஒன்றும் வைக்கிறல்ல, எனவே இதுல கவனம் செலுத்த வேணும், இந்த விடயங்கள்ல நாங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கிறோம்ன்ற மாதிரி விகாராதி இந்த நாகபூஷணி அம்மன் சிலை வந்து வெளியில வச்சிருக்கிற வந்து அது வந்து சாமிர வேலை இல்ல. அவர் தண்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நாகபூஷணி அம்மன் சிலை வச்சிருக்கிறாங்க, சில சொல்லியிருக்காது சாமி வேலைன்னு சொல்லி, சாமியும் தேவையில்லாத வேலைக்கு போனார். மெட்டாக்கள் சொன்னது சாமி தான் இதுக்கு தலை, சாமி தான் இது தலை செய்ய போறாரு, எனக்கு ஒன்றுமே தெரியாது. மற்றதுதான் கடவுள் இருக்கிற இருக்கணும் வழியே, நாகபூஷணி அம்மன் இருக்கணும் நைனாது கோவில், அதுதான் மகிமை. இது கண்டலங்கள்ல ரோட்டுல புத்தரிச்சிருக்கா எந்த சிலை இருந்தாலும் முஸ்லிம் மக்கள் எதுவும் இருக்கா, எங்கேயும் இருக்கா சிலை ரோட்டுல கட்டி இல்லை. இது எங்களை ஆக்கள் மட்டும்தான் இந்த இந்த கூடாத வேலை செய்திருக்காங்க. காகம் நாய், எந்த பெரிய கோவில், எந்த பெரிய இது இருக்கிற மகிமை இருக்கிற கோவில் சாமியை கொண்டு போய் அந்த வெயிலே வச்சு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதே மாதிரி தான் அமைச்சர் நளின் தாயத்து சொல்லியிருக்காரு. இப்போ சுரேஷ் சலே நீதிமன்றத்தில் சொன்னதை போல பாஸ்வேர்டை கொடுத்தா ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான இந்த வழக்கு விசாரணை மிக விரைவாக வேகமாக இன்னும் விசாரணை கட்டங்கள் வந்து வேகமாக நகரும் அப்படின்னு நம்பிக்கை வெளியிட்டிருக்காரு. ஸோ சுரேஷ் சலே எப்படி இந்த வாரம் பாஸ்வேர்டை கொடுக்கணும் வேணா, திறப்பட்டுட்டு அப்ப சரி. சரி, புலனாய்வு தகவல் கிடைச்சிருச்சு அண்ணனுக்கு, அப்போ பாஸ்வேர்ட் திறந்துருச்சு. நாங்க சொன்ன மாதிரி உதய கம்பெனியோட ஆடலும் பாடலும் வீடியோ எல்லாம் இனி வெளியே வரும். இல்ல தேவண்டா செய்திகளுக்கு அப்பால கொஞ்சம் போய் பாருங்க. இல்ல நான் டெபினட்டா என்னன்னு சொன்னேன், எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, இப்ப எனக்கு திறக்காத உண்மையா இது ஒரு என்ன சொல்ற ஒரு எந்த இன்வெஸ்டிகேஷன்ல நான் சொன்னேன்னு சொன்னால், நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல் வழங்கிட்டுன்னு சொன்னா அதை குறைஞ்சு அவங்க நடைமுறைப்படுத்தி ஒரு கோஆபரேட் பண்ணணும். அது என்ன அதுக்கான ஆதாரம் வருது என்ன தெரியுமா? இப்ப இவ காணல, மனோரிய காணல, மனோரிய பிள்ளைகள் இல்ல. இப்ப இந்த லேப்டாப் நாடக கம்பெனிகள் படம் ஒன்றையும் காணல, அப்படி நாங்க திறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ரைட், ஓகே ஓகே ஓகே. அப்ப ஆடலும் பாடலும் காணொளி, பல்லான லீலைகள் காணொலி எல்லாம் இனி சுரேஷ் சாலை லேப்டாப்ல இருந்து வெளியே வருமா அப்படின்னு இன்னொரு கதை இருந்துச்சுதானே. சுரேஷ் சாலை வந்து இந்த காதல் உறவுகள் மூலமும் புலனாய்வு தகவல் பார்த்துருக்காராம், சேகரிச்சிருக்காராம். அப்ப என்ன விதத்தில் அந்த காதல் உறவுகள் மூலமா அவர் சேகரிச்சாருங்கிறத சிஐடி அதிகாரிகள் இனி புட்டு கண்டுபிடிச்சு வெளியே விடுவாங்க. அப்போ நாங்க ஆவலா பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸ்டாலின் மேல போறத பாக்குறது கீழே கனவேர் வந்து நண்டை ஸ்டாலின் ஓ ஓ ஓ முன்னாள் தலைவரும் இந்நாள் தலைவரும்னு எல்லாம் வந்திருக்காங்க. என்ன அவங்க வடிவ சத்தம் போடுவாங்க, வடிவா தலைவரை பார்த்து வாழ்த்துறாங்க, இது செய்யறாங்க. அவர் இங்க வெளிநாடு போறாரு, நான் நினைக்கிறேன் ஏவா வேலு விட்டா போறாரு நினைக்கிறேன் சிங்கப்பூருக்கு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு. நேத்து முதல்வர் சந்திக்கிறாரு, இன்னைக்கு எதிர்கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருக்காரு. இப்ப இதுல நீங்க சொன்ன மாதிரி டில்சாண்ட வீடியோ இருண்டு கொண்டு இருக்குது, மக்கள் யோசிக்க போறாங்க முடிந்த வரைக்கும் மேனேஜ் பண்ணுங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப இருட்டாகிட்டு இருக்கு, மக்களையே முடிந்த வரைக்கும் மேனேஜ் பண்ணுங்க. டில்சான் ஒரு இருட்டுல இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்காரு, டில்சானுக்கு டோச் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்னடா டில்சான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சந்திச்சிருக்கிறார். அதுக்கு முதல்ல நேற்று நாங்க தொடர்ச்சியா சொன்னாங்க ஏவா வேலுன்னு சொல்லி ஒரு பல பேர் மீது வழக்குகள். ஏவா வேலு இப்ப சிங்கப்பூர்ல அட்மிட் ஆகி, ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒன்றும் கூடாது, சிங்கப்பூர்ல அட்மிட் ஆகி. நான் நினைக்கிறேன் ஒரு வெளிநாட்டு பயணம் அந்த விசாரணையில 2 பேரையும் சொல்லிட்டேடாப்பா ஏவா என்று தான் இவர் ஏவா என்று தான் போறாரு போல. ஸ்டாலின் கொஞ்சம் தூக்கத்தை இழந்துட்டாங்க போலாம் கிடக்குது மன்னர்.
ஆமா. இப்ப அதனால தான் வெளிநாட்டு பயணங்கள மேற்கொள்றாங்க. இது எப்படியோ இன்னும் அடுத்த வாரம் நிறைய கைதுகள் இருக்கதா தகவல். செந்தில் பாலாஜிய விலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் அவரும் பாலாஜி இன்னொரு அப்பாட்ட கொண்டு இன்றைக்கு சம்மன்ஸ் கொடுத்திருக்கு போலீசார். ஆ சரி ஓகே. அப்ப என்ன அவரும் பிரச்சனை அடுத்த வாரம் நெல்சன், அவரை இவ பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி தான். என்ன சொல்ற, அவரை பிடிக்கிற பிரச்சனை இல்லை. அவரை ம். பிடிக்கிறன்னா சாமான் கணக்கு வேணும். என்ன பம்பஸ் வேணும், வணக்கம் விடு. பம்பஸ் ம். வேணும், சாரன் வேணும், கணக்கு வேணும். அவர் உச்சா அடிச்சு விட்டுறாரு உடனே. சரி. அதே மாரி தமிழக அரசியல் அப்படி இருக்கு. நம்ம நாட்டு ஆனா அரசியல் எங்கடா எப்படி இருக்கு? டெல்சான், எங்கட ம். அரசியல்வாதிகளுமே ரெஸ்பெக்ட் ஆனா கூட ஒரு தரம் இந்த என்ன சொல்ற அந்த இப்படியான வேலையை செய்ய மாட்டாங்க. கைது செய்தா உடனே போயிடுவாங்க. நிச்சயமா. போயிருவாங்க. அது சரி வைத்தியசாலைக்கு தெரியுமா போவாங்க. அந்த பழக்கம் இருக்கு. டெல்சான் அந்த பேருந்துல நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பார்க்கணும். அந்த அத வீடியோ அந்த நான் பேருந்துல உண்மையில ஒரு எனக்கு பார்த்தோன்னே பெரிய ஒரு மன சங்கடமா இருந்தது என்று சொன்னால், உண்மையில அசிங்கமா இருந்தது. ஆம்பளைகளுக்கு ஒரு அசிங்கமா இருந்தது பார்க்கக்குள்ள. அது இந்தியாவுல என்னன்னா, அந்த இந்தியாவுல தான் அந்த இந்தியாவுல பதிவாயிருக்கும் டெல்லியில. எங்கேயோ இந்தியாவுல அங்கே ஒரு இடத்துல நடந்திருக்குது. அது ரொம்ப பெண்ண வேலை அப்படி விட்டு போற மோசமா பெண்மணி. 2 ஆண்களுக்கு இடையில அப்படி ஒரு பார்க்கக்கூடிய சம்பவம் வந்து சரியான உண்மையில ஒரு இது பார்க்கவே ரொம்ப வருந்தத்தக்க வேதனையா இருக்கு. சம்பவமா இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ள இல்லாத இந்தியாவுல நடக்கிற சம்பவம். செய்திகளே அப்படிதான் இருக்கு. அதுக்கு பரவால்ல. இங்க இலங்கையில அதுக்கு கொஞ்சம் பரவால்ல போலன்னு தான் தோணுது. அப்ப திங்கட்கிழமை ஏதோ எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஒரு அதிரடி கைதும் இருக்கதான் சொல்றாங்க. அடுத்த வாரம் புதிய கைதுன்னு பெரிய தலைன்னு சொல்றாங்க. நானும் ஆவலா காத்திருக்கேன். அந்த தலைய பார்க்கறதுக்கு பார்ப்போம். அடுத்த வாரம் வெயிட் அது பண்ணுவோம். வளமையா பார்த்ததுல அது நாட்டை விட்டு அப்ப வளமையா பார்த்ததுலதான் நாட்டை விட்டு ஓடுனதுல அந்த தலைய அந்த லேப்டாப் திறந்து வேலை நடக்கிறால அந்த தலையை கொண்டு போதான் உங்களுக்குள்ள. சரி ஓகே. அடுத்த கிழமை இவங்க அறிக்கை விடுவாங்க. நாட்டை பாதுகாத்த ஒரு ஜனாதிபதியை சட்டத்தை காட்டி கைது செய்து விட்டீர்கள், வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ற நுளம்பார் வருவார் வாரக்கிழமை. சரி ஓகே. ஓகே பாய். சரிண்ணா ஓகே. அப்ப சந்திப்போம் மீண்டும் திங்கட்கிழமை. பாய் பாய். புதிய அப்டேட்டோட கதைக்கலாம். பாய். நன்றி வணக்கம். மக்களே எதுவும் நினைச்சுக்காங்க. இன்னைக்கு நாங்க தூர பிரதேசத்துக்கு வந்திருக்கனால அந்த இருட்டுல வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ரைட். நாங்க திங்கட்கிழமை ஸ்டூடியோல வந்து செய்வோம். ரைட். குறை நிறைகளை பொறுத்தவருங்கள் மக்களே. உங்களுடைய பின்னூட்டங்களும் வாசிக்கவில்லை. அடுத்த நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாசிக்கிறோம். ரைட் ஓகே. நன்றி. பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர